கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி அண்ணா வாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலர்வான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அவர் நம்ம மேலே பனியைப் போல இருப்பாராம். நாம் லீலி புஷ்பத்தை போல மலருவோமா, லீபனோனை போல வேரூன்றி நிற்போமா. எல்லாமே வேணும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு தேவனுடைய கிருபை நம்ம மேலே பனியை போல இறங்க போகிறது. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை தருகிறார் கர்த்தர். ஆமாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கை வறண்ட நிலையில் ஒரு வறண்ட பாலைவனத்தை போல இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். ஆமாங்க, நம்ம கர்த்தருக்குள்ளாக வேரூன்றி நிற்போம். நம்ம எல்லாவற்றிலும் இதுவரைக்கும் நீங்கள் வறுமையை மட்டும் அனுபவிச்சிருப்பீங்க, தோல்வியை மட்டும் கண்டிருப்பீங்க, வேதனையை மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டு கொண்டு இருந்திருப்பீங்க. எந்த பக்கத்தில் இருந்து புயல் அடிக்கிறது என்று சொல்லி தெரியாத அளவுக்கு எல்லா புயலையும் சகித்து வந்தீங்க இல்லையா. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உங்கள் மேலே பனியை போல தேவன் இருப்பாராம் பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நம் வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை வேற மாதிரி மாற்ற கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். யாக்கோபு கூட நடு தெருவில் நின்ற நிலையில் கர்த்தர் அவரை கரம் பிடிச்சு அழைச்சி மாமா வீட்டுக்கு கொண்டு விட்டதும் இல்லாமல் வெறும் கைத்தடியை கொண்டு போனவர் 2 பரிவாரங்களோடு கர்த்தர் வரும்படியாய் ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் கண்ட துன்பத்தை இனி நீங்கள் காண போவதில்லை. கர்த்தர் உங்கள் மேலே பனியாய் இறங்குகிறார், மகிமையாய் உங்கள் மேலே இறங்குகிறார். நீங்கள் வேரூன்றி வாழும்படியான வாழ்க்கையை இதோ உங்கள் கையில் தருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.